ஸோ இந்த ஃபிகர் இருக்கு இல்லையா, அதில் வந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு கேட்டிருக்காங்க. இஃப் எல் இஸ் parallel டு எம் அப்படின்ற கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து நமக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க 110 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்வர்சல் லைனுக்கு லெஃப்ட் சைடு வந்து 110 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு, parallel லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் சேம் சைடு parallel லைனுக்கு மேலே ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ இங்கே 110 டிகிரி இருந்துச்சுன்னா இங்கேயும் நமக்கு என்னதான் இருக்கும்? 110 டிகிரி தான் இருக்கும். பிகாஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அப்போ நமக்கு இது 110 டிகிரின்னு தெரிஞ்சிச்சுன்னா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த ஆங்கிள் என்ன நம்மளுக்கு லீனியர் பேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. லீனியர் பேர்னா எவ்வளோ டிகிரி